ஃபர்ஸ்ட் டைம் என்னோட லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைம் நான் ஒரு இன்டர்நேஷனல் ட்ரிப்புக்கு பிளான் பண்ணியிருக்கேன் மேகலா. ஆனா பிளான் மட்டும் தான் பண்ணிருக்கேன். எங்க என் கையில வெறும் 50,000 தான். இந்த ஃபிளைட் டிக்கெட்லாம் பார்த்தா தக்காளி இந்தியாவை தாண்ட மாட்டோம் போல. 50,000 வச்சுக்கிட்டு இன்டர்நேஷனல் ட்ரிப் போகிறதுக்கு இப்படி யோசிச்சா எப்படி? 50,000 வச்சுட்டு நான் போக தான் முடியும். திரும்ப யார் வருவா? இப்படி நீங்களும் யோசிச்சிடாதீங்க. ஏன்னா 50,000 என்ன 40,000 இருந்தாலும் போதும், சூப்பரா இன்டர்நேஷனல் ட்ரிப் அடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துடலாம். 40,000? அதுக்கு நீ தெரிஞ்சுக்க வேண்டியது 4 ஸ்டெப் தான். ஒன்னா நான் இப்ப சொல்லி தரேன். கொண்டா லேப்டாப். இந்தா. இன்டர்நேஷனல் ட்ரிப் அப்படின்னா என்ன? நம்ம நாட்டை விட்டு வெளியில இருக்கக்கூடிய நாடுகளை சுத்தி பார்த்துட்டு வர்றது. அதுக்கு அந்த நாட்டு கரன்சிக்கு தகுந்த மாதிரி நம்ம பட்ஜெட் சேர்த்திக்கணும். ஃபிளைட்ல போறதுக்கு பட்ஜெட் சேர்த்தணும், தங்கறதுக்கு பட்ஜெட் சேர்த்தணும். இப்ப இந்த எல்லா பிளானையும் நான் உனக்கு 10 நிமிஷத்துல கொடுத்துறேன். ஓகேவா? இப்போ உங்ககிட்ட 50,000 இருக்கு. அதுல நீ 10,000 சேமிக்கிற மாதிரி ஒரு இன்டர்நேஷனல் ட்ரிப் பிளானை நான் தரேன். மொத்தம் 4 ஸ்டெப்பா வச்சுக்கலாம். ஸ்டெப் நம்பர் 1, வெளியூர் போகணும் அப்படின்னா முதல்ல நம்ம என்னத்தை பார்ப்போம்? ஃபிளைட் டிக்கெட் பார்ப்போம். ஃபிளைட் டிக்கெட் பார்க்குறப்போ நம்ம எல்லாரும் பண்ற அந்த தப்பு என்ன தெரியுமா? இப்போ நம்ம இந்தியாவில் இருக்கோம். இந்தியாவில இருந்து நான் சிங்கப்பூர் போகணும், சிங்கப்பூர் போறதுக்கு எவ்வளவு ஆகும் அப்படின்னு மட்டுமே பார்ப்போமே தவிர, ஓகே நான் இங்கிருந்து அங்கே போனால் எவ்வளவு ஆகும், இங்கிருந்து இங்கே போனால் எவ்வளவு ஆகும், ஒரு 2-3 பிளேசஸ் வேணா நம்ம போட்டு பார்ப்போம். பட் தெர் இஸ் another ஆப்ஷன். என்னன்னு பார்த்தோன்னா, கூகுள் ஃபிளைட்ஸுக்கு போய் இப்போ நம்ம சென்னையில் இருக்கமோ, பெங்களூர்ல இருக்கமோ, இல்லை மும்பையில் இருக்கமோ, அந்த பிளேஸை போட்டு எங்கே போகணும் அப்படிங்கிற அந்த ஒரு ஆப்ஷன்ல எனிவேர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதை கொடுத்தோம்னா வேர்ல்டு மேப்பே வரும். அந்த வேர்ல்டு மேப்ல ஃபிளைட் டிக்கெட்ஸ் இந்தியால இருந்து எவ்வளவு, இங்க எவ்வளவு, அங்க எவ்வளவு அப்படின்னு போட்டிருக்கும். அட்லீஸ்ட் ஒரு அவுட்லைன் மேப் ஆட்ட நம்ம போற இடத்துக்கு எவ்வளவு ஃபிளைட் செலவு பண்ணணும், எந்த மாதிரி பட்ஜெட்டை ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரி, வேர்ல்டு மேப் தெரியுது, ஆனா அதுல ஃபிளைட் டிக்கெட் எப்படி சீப்பா நான் கண்டுபிடிக்கிறது? அங்க பிரைஸ் கிராஃப் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணோம் அப்படின்னா உனக்கு ஒரு கிராஃப் காமிக்கும். ஒரு மாசத்துல அந்த ஃபிளைட் பர்டிகுலர் ஊருக்கு எந்த நாள்ல கம்மியா இருக்கு, எந்த டைம்ல வந்து ரொம்ப ஹையா இருக்கு அப்படிங்கிறதையும் அது காமிச்சிரும். ஸோ அதையும் நீ செக் பண்ணி பார்க்கலாம். அண்ட் மோர் ஓவர், ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்லணும் அப்படின்னா, வியட்நாம் போக பிளான் பண்ண அப்படின்னா உனக்கு ஃபிளைட் ரவுண்ட் ட்ரிப் போயிட்டு வர 16,000 18,000 ரூபாய்க்குள்ள உனக்கு வேலை முடிஞ்சிடும். அதாவது நீ சொன்ன பத்தியா 40,000 இருந்தா நான் இந்தியாவுக்கு திருப்பி வர முடியாதுன்னு வந்துடலாங்கிற. அதே மாதிரி இந்தோனேஷியா போன அப்படின்னா 18,000 20,000 உனக்கு ரவுண்ட் ட்ரிப் முடிஞ்சிருது. அண்ட் இன்னொரு இம்பார்ட்டன்டான டிப்பு, நீ போற ஃபிளைட் கனெக்டிங் ஃபிளைட்டா இல்ல டைரக்ட் ஃபிளைட்டா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோ. இன்னொரு 500 1000 ரூபாய் வித்தியாசம் வரும். அந்த ஒரு வித்தியாசம் பார்த்துக்கிட்டு 4-5 மணி நேரம் அந்த கனெக்டிங் ஃபிளைட்டுக்கெல்லாம் நீ டைம் வேஸ்ட் பண்ணவே வேண்டாம். ஸோ ஸ்டெப் நம்பர் 1, ஃபிளைட் டிக்கெட் 17,000 18,000 முடிஞ்சிருச்சு. சரிப்பா, நீ சொன்ன மாதிரி ஃபிளைட் டிக்கெட்லாம் ஓவர் தான், நல்லா தான் இருக்கு கேட்க. அப்புறம் இந்த விசாக்கு எங்க அப்பா வந்து கொடுப்பாரு. அதுக்கு உங்க அப்பாவும் வர வேண்டாம், நீயும் எங்கேயும் போக வேண்டாம். எந்தெந்த கண்ட்ரில இ விசா எடுக்கிறாங்க அப்படிங்கறத செக் பண்ணும். அதான் ஸ்டெப் நம்பர் 2. முதல்ல இந்த இ விசா அப்படின்னா என்ன? எலக்ட்ரானிக் விசா. இப்போ சில கண்ட்ரிஸ் அவுட் ஆஃப் இந்தியா இந்த இ விசா இருந்தாலே அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அப்ப நீ என்ன பண்ணணும்? எந்தெந்த கண்ட்ரீஸ்ல இ விசா அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு லிஸ்ட் இருக்கு. அதை செக் பண்ணி பார்த்துட்டு ஆன்லைன்லயே நீ வந்து போர்ட்டலுக்கு போய் ரெஜிஸ்டர் பண்ணி இ விசாவை அப்ளை பண்ணிடலாம். நீ எம்பசிக்கு போகணுன்ற அவசியம் இல்லை, இன்டர்வியூக்கு போகணுன்ற அவசியம் இல்லை. இதுக்கு மொத்தமாவே 2,000-3,000 ரூபாய் செலவாகும், அவ்வளவுதான். ஆனா இந்த இ விசா வச்சுட்டு அப்படி என்னென்ன கண்ட்ரிக்கு நான் போக முடியும்? அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். வியட்நாம் போகலாம், இந்தோனேஷியா போகலாம், ஸ்ரீலங்கா போகலாம், கென்யா போகலாம், கம்போடியா போகலாம், லாவோஸ் போகலாம், நேபாள் போகலாம், ஏன் பூட்டான் கூட போகலாம். ஸோ அட்லீஸ்ட் நீ ஒரு ஃபர்ஸ்ட் இன்டர்நேஷனல் ட்ரிப் படிக்கிற அப்படின்னா இந்த மாதிரி கண்ட்ரீஸ்க்கு போயிட்டு வந்துட்டேன்னா உனக்கு வெளியில என்னென்ன நடக்கு அப்படிங்கிறது தெரியல. ஸோ மேபி நீ ட்ரை பண்ணி பார்க்கலாம். 2-3 உனக்கு இ விசா கிடைச்சிரும், வெளியூர் போன மாதிரி ஆகல. இப்போ ஃபிளைட் அண்ட் விசா முடிஞ்சு போச்சு. இப்போ 3வது ஸ்டெப் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம போற கண்ட்ரியோட கரன்சி. இப்போ இதே நான் ஒரு யூரோப் ட்ரிப் பிளான் பண்றேன் அப்படின்னா அங்க ஒரு மீல்ஸ் நம்ம இந்தியன் ரேட்டுக்கு 2,000-3,000 ரூபாய் வரும். இதுவே நான் வியட்நாம் போறேன் அப்படின்னா ஒரு ஃபுல் மீல்ஸ் நம்ம இந்தியன் ரேட்டுக்கு 200-250 ரூபாய் தான் வரும். சரி, நீ சொன்ன மாதிரி இந்த ஃபிளைட் கரன்சி விசாலாம் ஓகே, திங்கிறதுக்கும் தங்கறதுக்கும் நான் எங்க போறது? எங்கேயும் போக வேண்டாம், அங்கே தான் இருக்கணும். இப்போ நம்ம வந்து பார்த்து மயங்குற அந்த ஒரு ஆப்ஷன் எதுன்னா, அவுட் ஆஃப் கண்ட்ரி போறோம் அப்படின்றப்போ 5 ஸ்டார் ஹோட்டல், 4 ஸ்டார் ஹோட்டல், இது ரொம்ப ஃபேமஸ், இந்த ரீல் அது ரொம்ப ட்ரெண்டிங். இந்த பிளேசஸ் எல்லாம் விசிட் பண்ணும் ஆசை இருக்கு, தங்கணும் சாப்பிடணும் எல்லாம் ஓகே தான். ஆனால் கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும் அப்படின்னா ஹாஸ்டலில் நம்ம தங்கலாம், ஒரு டார்மெட்ரியில் நம்ம தங்கலாம். ஒரு முக்கியமான பாயிண்ட்,
அங்க போய் நான் ஹாஸ்டல்ல தங்குறது அப்படின்னு யோசிக்காம நம்ம போற கண்ட்ரில நாளெல்லாம் ரூமுக்குள்ளேயேவா இருக்க போறோம் கிடையாதுல்ல. அதை மட்டும் யோசிச்சு ஃபிக்ஸ் பண்ணிட்டு நைட்டு ஒரு நல்ல நிம்மதியா தூங்குற மாதிரியான ஒரு ஆப்ஷன், நல்ல பார்ட்டி பண்ற மாதிரியான ஒரு ஆப்ஷன் இருக்கக்கூடிய ஹாஸ்டல்ல நீங்க சூஸ் பண்ணலாம். அதுவும் பொண்ணுங்களுக்கு இப்போ ஒரு குரூப்பா நீங்க எல்லாம் இருக்கீங்க அப்படின்னா அவங்களே நிறைய பிளேசஸ் வந்து பிளான் பண்ணுவாங்க. அந்த குரூப் நெக்ஸ்ட் என்ன பிளான் பண்றாங்க, எந்த பிளேஸுக்கு போறாங்க அப்படிங்கிற அந்த ஒரு சைட்ல நீ வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். மேபி அந்த ஹாஸ்டலுக்கு வந்திருக்காங்கனாலே அவங்களும் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஒரு ட்ரிப்ல வந்திருப்பாங்க. ஸோ அவங்க பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான சில பிளேசஸ் கவர் பண்றப்போ இட்ஸ் அகெயின் அ நியூ அட்வென்ச்சர் அண்ட் அ நியூ எக்ஸ்ப்ளோரிங் ஆப்ஷன். அப்படி பார்த்தா கூட ஒரு நைட்டுக்கு 1500 இருந்து 2000 ரூபாய்க்குள்ள உன்னோட அந்த என்டையர் ஸ்டே நீ முடிச்சுக்கலாம். மேபி ஒரு 4 நைட் நீ பிளான் பண்ணா கூட 10,000 ரூபாயில உன்னோட கம்ப்ளீட் ஸ்டே காஸ்ட் முடிஞ்சு. அண்ட் இன்னொரு இம்பார்ட்டன்டான டிப் சொல்லட்டா, இன்னும் பணத்தை அதிகமா சேமிக்கிறதுக்கு அங்க போய் நம்ம பே பண்றப்போ சம்டைம்ஸ் லோக்கல் கரன்சியை கேரி பண்றது பெட்டர் ஆப்ஷன். இன்னொன்னு ஃபோரெக்ஸ் கார்டு யூஸ் பண்ணலாம். அண்ட் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ற அப்படின்னா அந்த கிரெடிட் கார்டுல இந்தியன் கரன்சியா இல்ல லோக்கல் கரன்சியான்னு கேக்குறப்போ கண்டிப்பா என்ன சூஸ் பண்ணுவ? வேற என்ன, இந்தியன் கரன்சி தான். அங்கதான் பெரிய தப்பு பண்றோம். அந்த இந்தியன் கரன்சில இருந்து லோக்கல் கரன்சிக்கு கன்வெர்ட் ஆகிறதுக்கு கன்வர்ஷன் சார்ஜ் போடுவான். அந்த செலவை நமையா பண்ணிக்கிட்டு கண்டிப்பா நீ லோக்கல் கரன்சி சூஸ் பண்ணாதான் முடிஞ்ச அளவு காசு சேமிக்க முடியும். இப்போ ஃபைனல் பட்ஜெட் பிரேக் டவுன் பார்த்தோம்னா ஃபிளைட்ஸ்க்கு ஒரு 18,000 போட்டுடலாம். இ விசா 2,500 வச்சுக்கலாம். ஸ்டே 4 நைட்ஸ்க்கு ஒரு 8,000 இருந்து 10,000 போட்டுக்கலாம். ஃபுட்டு, லோக்கல் டிராவல் அதெல்லாம் சேர்த்து கூட ஒரு 8,000 வச்சுக்கலாம். மிஸ்லேனியஸ் ஒரு 3,500 எக்ஸ்ட்ராவே வச்சுக்கலாம். ஆக மொத்தத்துல உன்னோட இன்டர்நேஷனல் ட்ரிப் 40,000 ரூபாயில 4 நைட்டு நீ என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். ஸோ தேர் இஸ் யுவர் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி 40,000ல இன்டர்நேஷனல் ட்ரிப் பிளான் ரெடி. மேகலா, நான் 50,000க்கு பிளான் பண்ணேன். நீ எனக்கு அதுல 10,000 மிச்சம் பண்ணி கொடுத்துட்ட. அந்த 10,000 எனக்கு கொடுத்துட்டு நான் கிளம்புறேன். பை. ஓகே, நான் சாக்லேட் வாங்கிட்டு வந்துடுறேன். Boss wala. Be the boss.